லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். மேற்கா பார்த்தா 2BHK உள்ள அருமையான வாஸ்து வரைபடம் பார்ப்போம் வாங்க. 22 அடிக்கு 39 அடி உள்ள அருமையான மேற்க பார்த்த வெஸ்ட் ஃபேஸிங் பிளானுங்க. பெஸ்ட் பிளான். ஸோ 107 குழி 10 பொருத்தம் 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் இருக்குது. சிம்மமனை அரசு ஊழியர்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு வரவு ஏற்படும். வயது பொருத்தம் நல்லா இருக்குது. 89 ஆண்டுகள். இப்போ மேற்க பார்த்ததுக்கு இதுதான் தென்மேற்கு, சவுத்து வெஸ்ட்டு கன்னிமூலை, நார்த் வெஸ்ட்டு வாயுமூலை. இந்த இடத்துல தான் மேற்க பார்த்தவங்களுக்கு வாசல் இருக்கணும். நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, சவுத் ஈஸ்ட்டு அக்னிமூலை. அக்னிமூலைங்கிறது கொசினி மூலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரளாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் கொசினி மூலைன்னு சொல்லிட்டு கிச்சனை எங்கே வைக்கிறாங்கன்னா ஈசான மூலையில். கேரளாவிலையும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி கிட்டத்தட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ஈசானம் சார்ந்ததில் தான் கிச்சன் வைக்கிறாங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு 3 வருடங்களுக்கு முறை ஏதாவது ஒரு வகையில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஈசான மூலைக்கு உண்டான ஒரு குரு பகவான் அந்த இடத்துல கொண்டு போய் அக்னி வச்சோம்னா வெள்ளத்தினால் நீர்னால் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இப்போ ஈசான மூலையில் 3 நண்பர்கள் இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் 5Gங்கிறது 3 நண்பர்கள். போர், மழைநீர் சேரிப்பு, சம்பு. செப்டிக் டேங்கு மேற்க பார்த்த வீட்டிற்கு முன்புறத்தில் வரும். மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. கன்னி மூலையில் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல 9:45க்கு 6 மாடிப்படி வெராண்டாவோடு சேர்த்து. ஹால் 9:45க்கு 17 2 ஜன்னல்கள் கொண்டது, குத்து கிடையாது. ஸோ ஜன்னல், டோரு, விண்டோ. 10க்கு 16 பெட்ரூம். அருமையான கன்னி மூலையில் பீரோ வைக்கிறது. இந்த இடத்துல கிழக்க பார்த்து வைக்கிறோம். ஸோ அப்படி வச்சோம்னா காசு பணம் நிறையா சேரும். கன்னி மூலையில் பெட்ரூம் இந்த இடத்துல அமைத்து உறங்குவது போல் உறங்கி அப்படின்றது உறங்குறது. இந்த இடத்துல கணவன் மனைவி உறங்குறது, கணவர் இந்த பக்கம் உறங்குறது. ஸோ அதில் சூரிய நாடி சந்திர நாடி இயங்குதுன்னாக்கா நீங்கள் பீரோ கன்னி மூலையை பார்த்து உறங்கணும். 2 பேருக்குமே அப்படி உறங்கினா ஆண் குழந்தை உருவாகும், ஆரோக்கியம் கூடும். ஹாலு, பூஜை ரூம், டாய்லெட்டு, ஸ்டோரு, கிச்சன் அக்னி மூலையில். ஈசானியத்தில் ஒரு பெட்ரூம் அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் பயன்படுத்துறதுக்கு கொடுக்கலாம். 9:45க்கு 11. மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. கும்ப ராசிக்கு 7.5 நடக்குது. இவங்க 3 பேருக்குமே மேற்கு திசையும் 8/17/26 பிறந்தவர்களுக்கு மேற்கு திசையும். ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மேற்கு திசை யோகம். சனி திசை நடக்குது சார், சனி நல்லா இருக்கிறார் அப்படின்னா மேற்கு திசையை வச்சு கட்டலாம். சனியினுடைய தாக்கம் இருப்பதால் இவங்க எல்லாருமே திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, குச்சனூர் மற்றும் தனி சனி பகவான் கோவில் உங்கள் ஊரில் இருக்கிறதுல சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெயை இரும்பு சட்டியில் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. இப்போ இந்த பிளானை நம்ம பார்த்துருக்குறோம். கோவில் சம்மந்தப்பட்டது சொல்லியிருக்கிறேன். மேற்கு திசைக்கு உண்டானவர் சனி பகவான். ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருக்கார், சனி ஆட்சி பெற்றிருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். மேற்கு திசை அச்சப்பட வேண்டாம். மேற்கு உங்களுக்கு அதிகமாக உயர்வை கொடுக்கும் திசை. மற்றும் சனி 19 ஆண்டுகள் உங்களுக்கு திசை நடத்துவார். அப்போ சனி சுக்கிரனோட சம்மந்தப்படும் போது உங்கள் ஜாதகத்தில் சனி சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருந்தால் யோகத்தின் மேல் யோகம் அள்ளி கொடுக்கும். சனிங்கிறவர் செயல்படுத்துகிறவர், குருங்கிறவர் ஆசை. ஒரு ஜாதகத்தில் குரு சனி சேர்ந்துருந்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் லைக் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும். இந்த மூலையில் அமர்ந்து நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க, கேட்குறீங்க, கொடுக்கப்படும். 107 வச்சு கட்டுனீங்கன்னாக்கா எல்லா விதமான சுகங்கள் கிடைக்கும். இந்த வரைபடம் போல் நிறைய வரைபடங்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் இந்த சேனல்லையே நீங்கள் பார்க்கலாம். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் பாருங்கள். அப்புறம் இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு என்கிட்ட தொடர்பு கொண்டுட்டு வரைபடம் கேட்டு வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் என்னுடைய நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் மற்றும் என்னுடைய ஊர் மதுரை அப்படின்றது எல்லாமே அட்ரஸோடு இருக்குது. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு தேவைப்பட்டால் வாங்க, இல்லைன்னா இதிலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தகவல் சொல்கிறதுல எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கார் அயன் பண்ணுறாராம்.
அந்த அம்மா வந்து ஏதோ காய்கறி விற்கிறாங்களாம். ஸோ அவங்க வந்து உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு சார், எங்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுங்கன்னாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நான் என்னுடைய இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 31 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர்களுக்கு கட்டடம் கட்டி கொடுத்து அதனால் வந்து பயனடைந்தவர்கள் நலமாகவும் சௌரியமாகவும் இருக்காங்க. ஆனால் இது மாதிரி ஒரு நார்மல் நடுத்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் உயர்வடைவதற்கு அடியேன் எம்பெருமான் சிவபெருமான் ஒரு வாய்ப்பை கொடுத்து இது மாதிரி செயல்படுத்த வைக்கிறாருங்கிறதுனால எனக்கு எண்ணற்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அனைத்து விதமான நலன் பெறணுங்கிறது எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தாலும், என்னுடைய தகவல் பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.